கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நீங்கள் நல்லா இருப்பீங்க என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் நாங்களும் நல்லா இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சி நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையின் மூலமாக உங்களை திருப்திப்படுத்த போகிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்கள் இடங்களோ மட்டும் உங்களை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவாராம். நீங்கள் இடங்கள்லாம் மட்டும் உங்களை திரளாய் வர்த்திக்க பண்ணுவாராம், வர்ஷிக்க பண்ணுவாராம். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவர் நம்மளை நினைத்திருந்தால் தான் நம்ம திரளாய் வர்ஷிக்க பண்ண முடியும். அப்போ அதற்கு நம்ம என்ன செய்யணும்? அதிகாலையில் ஆண்டவரை தேடணும், குடும்பமாக தேடணும், நடு இரவில் தேடணும். நீங்கள் அப்படி தேடும்போது ஆண்டவர் உங்களை இடம் கொள்ளாமட்டும் திரளாய் பெருக பண்ணுவார். என் அன்பு பிள்ளைகளே, கலங்காதுங்க. ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ நீங்கள் குடும்பமாக இருந்து ஜெபிங்க, உபவாசித்து ஜெபிங்க. நீங்கள் அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நீங்கள் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டீங்க, அவ்வளோ பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறான். பயப்படாதுங்க, விசுவாசத்தோடு இருங்க. ஒரு முறை ஒரு வயதானவர், அவருக்கு சின்ன இடம்தான். அப்போ அந்த சின்ன இடத்துல கனிகளை போட்டாராம். எப்படி ஆகிலும் நம்ம ஒரு காய்கறி தோட்டம் போடணும்னு சொல்லி அவருடைய ஏன்னா இந்த மாதத்தில் நம்ம இந்த இதுகளை போடும்போது அதில் ஒரு பெருக்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சியத்தோடு என்ன செஞ்சாராம், அந்த விதைகளை எடுத்து முழங்கால் பிடிக்கிட்டு ஜோம் பண்ணி அந்த விதைகளை தூவினாராம். பாத்தியாக தூவி என்ன செஞ்சாராம், அந்த கனிகளை எடுத்தாராம். என் அன்பு பிள்ளைகளே, கண்ணீரோடு தான் போட்டாராம். ஆண்டவர் பக்கத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் வந்து வாங்கிட்டு அந்த தோட்டமே பெருகிச்சாங்க. என் அன்பு பிள்ளைகளே, நிரம்பி 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 வளைஞ்சிச்சான். ஒவ்வொரு காய்களும் வித்தியாசமாக இவ்வளோ ஒரு திரளாக இருக்கிறத என்று சொல்லி ஆச்சரியப்பட்டாங்களே என் அன்பு பிள்ளைகளே. ஒருவேளை அவர் கண்ணீரோடு தான் ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து வந்து ஜெபித்து அதை விதைத்தார். அதனுடைய பலனை இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். வேதாமத்தில் கூட நம்ம பார்க்கலாம். வேதுரு அந்திரேயா யாக்கோபும் ராம் முழுதும் வலை வீசினாங்க, ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். ஆழத்தில் வலைகளை போட்டாங்க, திரளான மீன்களை பெற்றுக்கொண்டாங்க. 1-2 அல்ல, திரளான மீன்களை மற்ற படகுல உள்ளவங்களுக்கும் கொடுத்து உதவினாங்க. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களை திரளாய் பெருக பண்ண போகிறான். பயப்படாதுங்க, விசுவாசத்தோடு இருங்க. எந்த காரியத்தில் கலங்கி கொண்டு இருக்கீங்களோ, எந்த காரியத்தில் குழம்பி கொண்டு இருக்கீங்களோ, எந்த காரியத்தில் அங்கலாய்த்து கொண்டு இருக்கீங்களோ, அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை திரளாய் பெருக பண்ண போகிறான். பயப்படாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற மகளே, மகனே, நீ யாராக இருந்தாலும், ஒருவேளை கடனுக்கே என்னுடைய பணம் போகுது, வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியலை, ஐயா நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறியா? என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நீ யாராக இருந்தாலும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நீ கண்ணீர் வடிக்கும் போது ஆண்டவர் எந்த மாதத்தில் எல்லாவற்றையும் திரளாய் பெருக பண்ணுவா. பயப்படாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. ஜெபிப்போமா? ஆசீர்வதிப்பா இயேசு, ஆசீர்வதிப்பா, பெருக பண்ணுவா, உன்னை பெருக பண்ணுவா. இந்த வானும் பூமியும் படைத்தவர், வாக்கு தத்தம் செய்தவர். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றியப்பா. என் அன்பு பிள்ளைகள் கலக்கத்தோடு குழப்பத்தோடு அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி கலக்கத்தோடு நின்று கொண்டு இருக்கிற மகளே, வியாதியோடு கலங்கி கொண்டு இருக்கிற மகளே, கடன் பிரச்சனையோடு கலங்கி கொண்டு இருக்கிற மகளே, எதிரி என்ன செய்வானோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகளே, ஐயா எத்தனை நாள் இந்த வீட்டில் இத்தனை பாடுகளை நான் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகளே, அலுவலகத்தில் இவ்வளோ பிரச்சனையை நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகளே, என் வேலையில் நிம்மதியே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற என் அன்பு மகளே, நீ யாராய் இருந்தால் ஆண்டவருடைய பாதத்தில் இருதயத்தை தாழ்த்தும் போது அவர் கண்ணீரோடு நீ
ஆண்டவருடைய பாதத்தில் கலங்கி நிற்கும்போது சீஷர்கள் ஆண்டவருடைய பாதத்தில் கலங்கி தான் அந்த ராமுழுசு அவங்க பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால பல கிழியத்தக்கதான திரளான மீன்களை பெற்றுக்கொண்டாங்க. காரணம் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்தாங்க. நீங்களும் காத்திருக்கும் போது ஒரு திரளான பெருக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும், குடும்பத்தில் பார்க்க முடியும், வேலையில் சமாதானத்தை பார்க்க முடியும், இல்லற வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவான். எந்த காரியத்தில் கலங்கி கொண்டு இருக்கிறீர்கள் அந்த காரியத்தில் ஒரு சந்தோஷத்தை காண்பான். பயப்படாத, உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பார்த்து தான் சொல்கிறார், மகனே எங்கி கலங்கி கொண்டு இருக்கிறீங்க மகனே, இதோ உன் கண்ணீரை துடைக்கிறான், இதோ உன் சூழ்நிலையும் மாற்றுறான். கற்பையிலேயே இந்த மாதத்திலேயாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்காது என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறான் மகனே. கர்த்தர் கைவிடவே மாட்டான். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.